ரொம்ப கஷ்டம் துன்பம் எல்லாமே அனுபவித்து நாங்கள் இப்போ அந்த மறக்க முடியாத நாளுனா அதுதான் சொல்லி அதை நாங்கள் பேரணியாக வச்சுருக்கோம். 5 லட்சம் பேர்கிட்ட கையொப்பம் வாங்கி முதலமைச்சர் ஐயா விஜய் ஐயா எங்களை பார்க்கணுன்னு நாங்கள் இந்த பேரணியை வச்சுருக்கோம். அவர் எங்களை கூப்பிட்டு பேசணும், எங்களை நிரந்தர பணி கொடுக்கணும். நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 17 வருஷம் பயணித்தோம். குப்பை ஒரு சிலர் குப்பைன்னா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. நாங்கள் சந்தோஷமாக வேலை செய்கிறவங்க, அதுதான் உலகம் நினச்சிக்கின்னு நாங்கள் குடும்பத்தை ஓட்டுறோம். அந்த ஐயா எங்களுக்கு செய் சாய்ப்பாருன்னு ஒரு நாளும் நினச்சி நிற்கிறோம். ஒரு இடத்துல நாங்கள் பிட்டு அடிச்சு கொடுக்கும் போது ஒரே ஒரு வாக்குறுதி அவர் வந்தால் செய்வார், கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் செய்ய மாட்டார் உங்ககிட்ட சொன்னாரான்னு கேட்குறாங்க. அவர் அந்த சூழ்நிலை அவர் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். டைம் கொடுங்க, நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். டைமுமா இல்லை சாத்தியமாகுமான்னு கேட்டால் சாத்தியமா பண்ணுவோம். உழைப்போர் உரிமை இயக்கம் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் அதை தான் பண்ணுவோம். ஏன்னா 1 நாள் 2 நாள் போராட்டம் இல்லை, 6 மாதம் போராட்ட காலத்தில் நின்று வெற்றி பெற்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு கஷ்டம் எங்களுக்கு தெரியும், ஒரு துன்பம் எங்களுக்கு தெரியும், ஒரு போலீஸ்கார் எப்படி வலிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சாப்பிடாம 25 நாள் உட்காந்து துன்பம் தெரியும். பிள்ளைகளை விட்டுட்டு அந்த நேரத்தில் வேலை கிடைக்கணுன்ற நம்பிக்கையில் உழைப்போர் உரிமை இயக்கத்தை நம்பி நாங்கள் நின்று வெற்றி பெற்றோன்னா அந்த உழைப்போர் உரிமை இயக்கம் மட்டும்தான் அது துணை இருக்குது. ஒரு தோழரும் அன்பா அரவணைப்பா அவங்களுக்கோசம் பாடுபடல, எங்களை மாரி இல்லாதப்பட்ட மக்களுக்கோசம் பாடுபட்டு இந்த வேலையை எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. வேலை உள்ளதான் போயிருக்கோம், வேலை எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் என்று ஒரு சொல்ல அவர் வாயால் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தாருன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். எங்களுக்கு ஒரே ஒரு வேலை நிரந்தரப்படுத்த சொல்லுங்க. நாங்கள் எல்லாருமே சர்வீஸ்கார் தான். குப்பைன்னா என்னான்னு தெரியும். ஏன்னா 17 வருஷம் நாங்களாம் எவ்வளோ குழந்தைங்கள இட்டுன்னு இப்போ என் பிள்ளைங்க வயசாகி தண்ணி மதரா நிற்கிறோம். எல்லாமே விட்டு இப்போ தனி மதராக நிற்கிறோம். வேலை தான் தொழில். அதனால் அந்த வேலையை எங்களுக்கு முதலமைச்சர் கொடுப்பாருன்னு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். அவருக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் இன்னும் போராட்ட காலத்தில் வேணால் இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் போராடுறது எங்களுக்கு உழைப்போர் உரிமை கொடுத்த கலை தான் சொல்ல முடியும். ஒரு போராட்ட காலமும் அவ்வளோ இன்பமாக இருந்தது. நாங்கள் விரும்பி சேர்ந்தோம், வேலையை வாங்கிட்டோம். எங்களுக்கு வேலையோட ஒரே ஒரு வாக்குறுதி நிரந்தர பணி 5 வருஷம். நீங்கள் தான் ஐயா 5 வருஷம் சொன்னால் நீங்கள் நிரந்தர பணி நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அதை நிறைவேற்றுவீங்கன்னு ஒரு மக்களும் நாங்கள் ஆசையோடு ஆர்வமோடு காத்துனுக்கிறோம். நீங்கள் கனவை நிறைவேற்றுவீங்கன்னு நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே நாங்கள் இல்லாதப்பட்டவங்க தான், ஆதி திராவிட ஆளுங்க தான், சிங்கிள் மதர் தான். நீங்க பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த மாநாட்டிலே எங்களை பாருங்க, ஒரு சிங்கிள் பிரதர் ஃபாதர்களையும் பாருங்க, நீங்க பாப்பீங்கன்னு நாங்க தலை வணங்கி கேட்கிறோம். ஐயா நீங்க உதவி பண்ணுங்க. போன வருஷம் 8ஆம் மாதம் 1ஆம் தேதி ரிபன்மெண்ட் மாலைங்களை போய் உக்காந்தோம். எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு எங்களுக்கு போன வேலை எங்களுக்கு திருப்பி வேணும்னு கேட்டு உக்காந்தோம். எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி 13ஆம் நாள் எங்களுக்கு நைட்டு ரொம்ப கொடுமையான நிலைமையில எங்களை தூக்கின்னு போய் எங்களை அவ்வளோ ஒரு இது பண்ணி என்ன சொல்றது, ஒரு லேடிஸை துணியை கூட அவுந்துக்குச்சு. லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எங்க அண்ணனுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கூட அதெல்லாம் மீறி திருப்பி நாங்க போராடி 175 நாள் உண்ணாநிலை இருந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த வேலையே கிடைச்சிது. ஆனா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆட்சி தான் எங்களுக்கு சரியா செய்யல. வந்துக்கிற ஆட்சி எங்களுக்கு நல்ல மாதிரியே செய்யணும்ட்டு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த விஜய் ஆட்சி எங்களுக்கு நல்லது செய்யணும். இல்ல 5 வருஷம் செஞ்சவங்களாம் நிரந்தர பணி செய்வேன்னு சொன்னாரு. இன்னும் அதை பத்தி இந்த இதுலயும் பேசல. இப்ப வச்சிருக்காங்க அவங்களுக்கு சட்டசபை, அந்த சட்டசபையிலயும் எங்களை பத்தியும் பேசவே இல்லை. ஏன் எங்களை பத்தி பேசல? நாங்கன்னா அவ்வளவு கீழ்த்தனமா இருக்கிறோமா? எங்களால இருக்கிற இடம்லாம் தூய்மையா இருக்கிறதுனால எங்களை தூய்மை பணியாளர் பேர் வச்சிருக்கீங்க. ஆனா எதுக்கு எங்களை இது மாதிரி படுத்துறீங்க? இருப்பன்னு பேசினாரு. இப்ப எங்களை தான் முதல் சந்திச்சாரு. எங்க உழைப்போர் உரிமை இயக்கத்தை தான் முதல் சந்திச்சாரு அவரு. ஆனா ஏன் எங்களை பத்தி பேச மாட்டாரு? முதல் சந்திப்பு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன எங்களை தான் முதல்ல சந்திச்சாரு அவரு. ஆனா இப்ப ஏன் எங்களை பத்தி பேசவே மாட்டாரு? இந்த தூய்மை பணியாளரை பத்தி அவர் பேசவே மாட்டாரு. எங்களை தான் முதல்ல பார்த்தாரு, எங்களை தான் சந்திச்சாரு, எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. இப்ப ஏன் எங்களை பத்தி பேச மாட்டாரு? இப்ப சட்டசபையில கூட எங்களை பத்தி பேசிருக்கலாமே, ஏன் எங்களை பத்தி பேசல அவரு? எவ்வளவு நடந்து தண்ணிக்கு பேசுறீங்க, எல்லா பத்தி பேசுறீங்க. இந்த தூய்மை பணியாளரை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? ஏன் நாங்க அவ்வளவு கேவலமா இருக்கிறோமா? இவங்க அதேதான். இப்ப அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாத போயிடுச்சு. கண்டிப்பா எங்களுக்கு பண்ணலன்னா எதனா ஒண்ணு நடக்கும். தூய்மை பணியாளர் எதனா ஒண்ணு பண்ணுவோம், எதனா செஞ்சுப்போம். எப்படியோ காவல விழுந்தோம், கடல்ல விழுந்தோம். கடைசியில நாங்க எதுல விழ போறோன்னே தெரியல எங்களுக்கு. தற்கொலை பண்ணவா இல்ல தீ குளிக்கிறதா, ஏதோ ஒண்ணு ஆபத்துல ஏதோ ஒண்ணு நடக்கும். எங்களுக்கு நிரந்தர பணி வர வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு எப்ப ஒரு நிரந்தர பணி தராரோ அப்ப போராட்டம் நிறுத்துவோம். கம்பளம் கோயிலுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும்பா. பணி நிரந்தரம் 15 வருஷமா வேலை செய்யறோம்.
வராங்க, ஆட்சியில் வராங்க, ஆட்சியில் பார்க்குறாங்க, 5 வருஷம் வாழ்கிறாங்க, 5 வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சியில் உட்காந்து எங்களுக்கு டீல் விட்டுறாங்க. சொன்னார் ஆட்சியில் வந்தவொடனே உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொன்னார். செய்யலப்பா, பணி நிரந்தரம் பண்ணலை. போன வருஷம் 13ஆம் தேதி வந்து எங்களுக்கு அவர் வந்து ஆதரவு சொன்னார். சரி ஆதரவு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏதோ பாவம் அவருக்கு தான் முன்ன நின்று நாங்கள் தான் கொண்டுன்னு வந்தோம். இன்னும் எங்களுக்கு சொல்கிறாரு, இன்னும் கூட ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. கான்ட்ராக்ட் விடாமல் எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தினா சம்பள உயர்வு பண்ணணும். இதுதான் இதுவரையும் நாங்கள் ஒரு நாள் கூட லீவ் இல்லை. எங்களுக்கு 15 வருஷம் ஆகுது வேலை செய்ய. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் எதுக்குமே லீவு கிடையாது. என்ன அந்த பர்மிஷன் மட்டும் ஒரு அவருக்கு முன்னே அனுப்புவாங்க, அவ்வளோதான். இவ்வளோ காலம் நாங்கள் வேலை செஞ்சு உடம்பு சரியில்லைனா தான் அனுப்புறது. இந்த நல்ல நாள் கெட்ட நாள்லாம் வந்துச்சுன்னா அது ஒரு அவருக்கு முன்னே அனுப்புவாங்க. ஒரு நாள் விடுமுறை வரணும்ப்பா, அதுவும் இல்லை. எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்காவது லீவ் வேணும் சார். எத்தனை வருஷம் 15 வருஷமாக செய்கிறோம். வேலையில் கஷ்டம் தான். எல்லாருக்கே கை குலசு அதெல்லாம் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். தொடப்போம் இதெல்லாம் இப்போ தான் தொடப்பம் பார்த்துங்க. எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆமாம், எங்களுக்கு வேலை நிரந்தரப்படுத்தணும். எங்களுக்கு அதான் வேணும். ரெண்டாவது வந்து இதுவரை எங்களுக்கு ₹1 கூட எக்ஸ்ட்ரா யாருக்கும் கொடுத்தது கிடையாது, வந்தது கிடையாது. எதுவும் இஎஸ்சியா பிஎஃப்பா ஒன்றும் கிடையாது, லீவே கிடையாது. அப்புறம் எங்க சொல்லுங்கள், வேலை செஞ்சால் காசு தினக்கூலி. நாங்கள் வந்து 15 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறேன்னு எந்த ஆட்சி வந்தாலும் சொல்கிறாங்க. ஆனால் எங்களை செய்யலை. நாங்கள் கொரோனா டைமில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். இப்போது நாங்கள் அந்த கஷ்டப்படுறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், சம்பள உயர்வு வேணும். எங்களுக்கு லீவ் வேணும், வார விடுப்பு வேணும். எங்களுக்கு வார விடுப்பு கிடையாது. பண்டிகை நாளில் நாங்கள் 2 ஹவர் 3 ஹவர் வேலை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். எங்களுக்கு லீவே கிடையாது. ஆதரவு கொடுத்தாரு, அவர் சொல்லியிருக்காரு, செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் எங்களுக்கு நாங்கள் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த முடிவும் இன்னும் சொல்லலை. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 13 வரை ஒரு உக்கிரமான போராட்டத்தை சென்னை மாநகரம் சந்திச்சுது. அந்த சென்னை மாநகரத்தில் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் திமுக அரசுக்கு எதிராக இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் 13ஆம் தேதி காவல்துறையின் அடக்குமுறையால் இந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டது. அதன் நினைவாக அதே நாளில் அதே கோரிக்கைகளோடு தூய்மை பணியாளர்கள் தமிழகம் தழுவிய அளவில் திரண்டு கோட்டை நோக்கி பேரணி, அரசாணை எண் 62 படி எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும், பணி நிரந்தரம் வேணும், வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகளுக்காக போராடுறோம். இதில் போன தடவை அந்த 13 நாட்கள் போன வருடம் நடந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பனையூர் அவரோட இல்லத்துக்கு கூப்பிட்டு அவர் போராட்டத்துக்கு வர்றேன்னு தான் சொன்னார். நாங்கள் இல்லை, நீங்கள் வந்தால் கூட்டம் கூட்டிடுவோம், எங்கள் போராட்டம் சிதைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பனையூருக்கு வர்றோன்னு சொல்லி அங்கே போய் ஆதரவு கேட்டோம். ஆதரவு கொடுத்தாரு. ஆக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதற்கு முந்தைய ஆட்சியில் இவர் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் பிடிச்சி நின்னார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் ஆட்சியில். ஸோ எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான், ஆட்சியில் இல்லாத போது மட்டும்தான் மக்கள் மேலே ரொம்ப பரிவும் பாசமும் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. ஸோ இது தவிர்க்கப்படணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பார்த்து கவனித்து இதுக்கு ஒரு உரிய தீர்வும், எங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்கணும். ஏன்னா எங்கள் கோரிக்கைகள் அனைத்துமே மிக மிக நியாயமானவை. சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு ஊழியர்களும், ஒரு வாத்தியாராக இருக்கலாம், ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம், எல்லாருமே அரசு ஊழியர்களாக இருக்காங்க. பல்வேறு தரப்பில் அரசு ஊழியர்கள் இருக்காங்க, நிரந்தர பணியில் இருக்காங்க. இவங்க யாருமே அரசு ஊழியர்களாக இல்லை. தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணியில் இல்லை. ஏன்? கேப்பாரற்று இருக்கிற ஒரு ஜனக்கூட்டமாக இது இருக்கிறதுனால இப்படி ஒரு அவலநிலை இருக்குது. ஸோ இதை இந்த ஆட்சி களையணும், இதற்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த நிலைக்கு ஒரு முடிவு கட்டி இவங்க எல்லாருக்கும் பணி நிரந்தரம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத எங்கள் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் கோரிக்கையாக வைக்கிறோம். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த போராட்டங்கள் மேலும் மேலும் தீவிரமடையும். தமிழகம் தழுவிய அளவில் வேலை நிறுத்தங்கள் நடைபெறும். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த போராட்டங்களை எடுத்துச் செல்வோம் என்பதை உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆட்சியில் நாங்கள் போராடினது தனியார் மையத்தை எதிர்த்தோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் கேட்டுதான் நாங்கள் எங்களோட கோரிக்கை வச்சோம். இப்போ அந்த தனியார் மையன்றது முற்றிலுமாக நீக்கப்படணும். சென்னை மாநகராட்சியில் தனியார் மையன்றது இருக்கக்கூடாது. அரசாங்கத்தில் கொடுக்குற அந்த கூலியானது அந்த தொழிலாளிக்கு உழைப்போர் உரிமை இயக்கமெல்லாம் போடப்பட்ட அந்த ஜீவோ 62 படி தமிழ்நாடு முழுவதும் இந்த காசு அந்த தொழிலாளிக்கு கிடைக்கணும். ரெண்டாவது
பணி நிரந்தரம் எங்களோட முதலாவது கோரிக்கை. இப்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் HE3 ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணி செஞ்சால் அவங்களுக்கு பணி நிரந்தரம் சொல்லியிருக்காரு. அவருடைய வாக்குறுதிப்படி நாங்கள் கேட்குறோம். அந்த பணி நிரந்தரம் கிடைக்கிறதுக்காக நாங்கள் போராட்டம் தொடருது.